Teachers and my dear students, now I talk about my motivational speech. Give time for education. Okay, give time for education. In future, education give time for you. Okay, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ இப்போ நீ நேரத்தை ஒதுக்கி படிச்ச அப்படின்னா ஃப்யூச்சரில் சொல்லுவாங்க அந்த டாக்டர் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நேரம் டாக்டர் ஆகிட்டாரு சொல்லுவாங்கள்ல அதுதான். அப்போ அந்த டைம் என்ன பண்ணணும், நீ இப்போ ஒதுக்கி படிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா ட்ரீஸ். ஓகேவா? ட்ரீஸ் தெரியும் எல்லாத்துக்கும். ட்ரீஸ் கேன் மேக் மில்லியன்ஸ் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ். மேட்ச்ஸ்டிக்ஸ்னால் தெரியுமா? மேட்ச்ஸ்டிக்ஸ்னால் என்னது? தீக்குச்சி. ஓகேவா? தீக்குச்சி, அந்த குச்சியெல்லாம் என்ன பண்ணுவோம், மரத்தை வெட்டி குட்டி குட்டியாக பீஸாக போட்டு மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீஸை என்ன மில்லியன்ஸ் ஆஃப் மேட்ச்ஸ்டிக்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ட்ரீலேருந்து உருவாக்கிறாங்க, ஒரு மரத்துலேருந்து உருவாக்கிடுவாங்க. ஆனால் ஒரு தீக்குச்சி என்ன பண்ணும், ஒன் மேட்ச்ஸ்டிக்ஸ் கேன் பர்ன் மில்லியன்ஸ் ஆஃப் ட்ரீஸ். அப்படின்னு என்ன இருக்கும், ஒரே ஒரு தீக்குச்சி என்ன பண்ணும், ஒட்டுமொத்த இப்போ ஒரு ஏதாச்சும் மலை பிரதேசத்தில் என்ன பண்ணணும், மலையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரே ஒரு நெருப்பு ஒரே ஒரு தீக்குச்சி வச்சு பொருந்திட்டோம் அப்படின்னா என்ன ஆயிடும், ஃபுல் மரமும் ஸ்பாயில் ஆகிடும். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, ஒன்றும் தெரியலையா? அதாவது நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ் நமக்கு இருந்தது அப்படின்னா ஓகேவா, அது என்ன ஆயிடும் அப்படின்னா நம்மளோட பாசிட்டிவ் தாட்டை அப்படியே அடிச்சிடும். ஓகே, நெகட்டிவ் தாட்ஸ் வில் பர்ன் பாசிட்டிவ் தாட்ஸ். ஓகேவா? அப்புறம் இன்னொன்று ஒரே ஒரு இன்சிடெண்ட். ஓகே, உங்களுக்கு குட்டி கதை சொன்னால் தானே பிடிக்கும். இது ஒரு இன்சிடெண்ட்டு நடந்தது எங்கே அப்படின்னா மூணில். ஓகேவா? சேட்டலைட் போகுது, சேட்டலைட்டில் 3 பேர் போகிறாங்க. ஒருத்தவங்க பைலட், இன்னொரு கோ பைலட், இன்னொன்று கேமராமேன். ஓகே, 3 பேர் என்ன பண்ணுறாங்க, சேட்டலைட்டில் போயிட்டாங்க. ஓகே, பைலட் ரொம்ப டேலண்டானவர், கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் அவர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கார். ஓகேவா? நீங்கள் ஒரு படம் பார்த்துருப்பீங்க, ஜெயம் ரவி மூவி. அதில் என்ன பண்ணுவாங்க, சேட்டலைட் போகும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு ரூம்குள்ளே ஸ்பேஸில் நம்ம மிதக்கிற மாதிரி அந்த மாதிரி ட்ரெயின் அப்லாம் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இவர் ஒரு 12 இயர்ஸ் அந்த பைலட். ஓகே, அவர் என்ன பண்ணியிருக்காரு, ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. அவர் பேர் என்னன்னா எட்வின் டி மோசேல். ஓகே, செகண்ட் ஒன் யார் அப்படின்னா நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஃபஸ்ட்டு மூணில் சேட்டலைட்டில் போய் இறங்கின யார், நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் தான் என்னன்னா கோ பைலட். ஓகேவா? அவர் செகண்ட் ஒன் தான். தேர்ட் ஒன் கேமராமேன். ஓகேவா? ஸோ 3 பேர் போகிறாங்க. போய் இறங்க போது எப்பவுமே என்ன பண்ணுவாங்க, கீழே இருந்து அதாவது அந்த நாசாலேருந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, போங்க, ஓப்பன் பண்ணுங்க, உட்காருங்க, சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி 3ல் போய் அந்த சேட்டலைட் இறங்குனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. நவ் த டைம் ஸ்டார்ட் டு ரீச் த மூன் அப்படின்னு சொல்கிறாங்க. பைலட் பி ரெடி. என்ன சொல்கிறாங்க, இங்கேருந்து நீ இறங்குறதுக்கு ரெடி ஆகுன்னு சொல்கிறாங்க. கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தெரியும்ல நாசால் எப்படி கவுண்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம் தெரியும்ல, 3, 2, 1, 0. என்ன பண்ணணும், பைலட் இறங்கணும் இல்லையா, அவர் இறங்கலை, அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டார். ஓகேவா? அவ்வளோ முடிஞ்சு. நமக்கு கிடைக்கிற நேரத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அவரோட எட்வினோட டைம் முடிஞ்சு. செகண்ட், த டைம் கோஸ் டு கோ பைலட் நீல் ஆம்ஸ்ட்ராங். த டைம் ஸ்டார்ட் நவ். 3, 2, 1, 0. டக்குன்னு தலை வச்சு இறங்கிட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம டக்குன்னு என்ன பண்ணணும், அதை யூஸ் பண்ணிக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சான்ஸ் ஆகிட்டு போயிடும். இதை எட்வின் டி மோசேல் அவரோட புக்கில் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. நான் 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கேன். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் ஒரு ப்ராக்டிக்கல் மேன். அவர் இந்த டீப் சீ தெரியுமா, ஆழ்கடல் எல்லாம் அவர் நல்ல ட்ரெயினாக போயிருக்காரு. அதாவது பைலட்டை விட கோ பைலட் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப ட்ரெயினாக அவர் நீல் ஆம்ஸ்ட்ராங் ரொம்ப திறமை. ஓகே, அப்பயே சொல்லியிருக்காரு, நீங்கள் போங்க சார் நான் இருக்கேன் அப்படின்னு அப்பயே அவர் சொல்லிட்டே இருக்காரு. அவருக்கு அந்த இடத்துல பயம் இருந்தனால நம்ம டக்கு ஃபஸ்ட்டு நம்ம இறங்க போகிறோம் மூணில், நமக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா, நம்ம அப்படியே என்னமாச்சும் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற மாதிரி நம்ம யாரும் காப்பாற்றுவோன்ற மாதிரி அவர் ஒரு நிமிஷம் யோசிச்சதுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட பேர் நம்ம யாருக்குமே தெரியல. அவர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின் பண்ணி எல்லாமே எஃபோர்ட் போட்டது எல்லாமே அவர் தான். கோ பைலட் செகண்ட் தான். ஓகே, இது என்ன தெரியுது அப்படின்னா எந்த ஒரு விஷயத்துல நம்ம இறங்கினாலுமே அதை துணிச்சலாம் என்ன பண்ணணும், இறங்கிடணும். ஆழம் தெரியாமல் காலை விடாது. விட்டுட்டோம்னா என்ன பண்ணிடணும், நம்ம இறங்கிடணும், சாதிச்சிடணும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ என் கையில் ஒன்று வச்சுருக்கேன், யாருக்காவது தெரியுமா? என் கையில் ஒன்று வச்சுருக்கேன், சும்மா சொல்லுங்க, பரவாயில்ல. இல்லை, என் கையில் ஒன்று வச்சுருக்கேன். என்னோட கோல், நான் என்ன ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்க கோல். அதே மாதிரி உங்கள் கையில் நீங்கள் என்ன, அதாவது நீங்கள் என்ன மைண்டில்
அது உங்களுக்கு தான் தெரியும். ஆமாவா இல்லையா? இப்போ ரோஹித் இருக்கான் அப்படின்னா அவனோட எய்ம் வந்து அவனுக்கு தான் தெரியும், அப்பா அம்மாவுக்கு ஷேர் பண்ணலாம். அதனால் உங்களோட எய்மை வந்து நீ இப்பயே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோ. அதுபடி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நடந்து வின் ஆகும். ஓகேவா?